ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, இன்று செவ்வாய்க்கிழமையில் அவசரமான செய்தியாக உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். நீ கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். இது முருகப்பெருமானின் கட்டளை. என் செல்லமே, ஒவ்வொருடைய வாழ்விலும் நடக்கும் நிகழ்ச்சிக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்கும். தற்போது இதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பிற்காலத்தில் அவை உனக்கு நன்றாக தெரிய வரும் நேரத்தில் அது உனக்கு நல்ல விதமாக புரியும். இதோ உன் வாழ்வில் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. உன்னிடத்தில் உண்மை இருந்தால் உன்னை தேடி வருவேன் நிச்சயமாக. ஆம் செல்லமே, கவலைப்படாதே. நீ ஒருவருக்கு 1000 விதத்தில் உதவி செய்திருக்கலாம். ஆனால் ஒரு முறை அவர்கள் உன்னிடத்தில் குறை கண்டிருப்பின் அந்த நொடியில் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்து போவார்கள். இதுதான் உலகம் என் செல்லமே. அதற்கெல்லாம் கவலைப்படாதே. நீ செய்ததெல்லாம் எனக்கு தெரியும் அல்லவா? நீ செய்த நன்மைகள் எல்லாம் இந்த முருகப்பெருமானுக்கு தெரியும் அல்லவா? நிச்சயமாக தெரியும். கவலைப்படாதே. அதற்குண்டான பலனும் நிச்சயமாக உனக்கு நான் அருள்பாலிப்பேன். முறையோடு கிடைக்கும் எதுவும் அளவோடு தான் இருக்கும். ஆனால் மன நிறைவோடு இருக்கும். அதில் ஆனந்தமும் அமைதியும் அதிகமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. பிறரிடமிருந்து பறித்து எதையும் நான் உனக்கு கொடுப்பதில்லை. அதே போலத்தான் உன்னிடம் இருந்து பறித்து எதையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை. ஏனென்றால் உனக்கானது உன்னை வந்து அடைந்தே தீரும். உனக்கானது என்று உன்னிடத்தில் வந்து சேரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனவே மற்றவர்களுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்து அவர்களை வாழ்த்தினால் நீயும் கூடிய விரைவில் உயர்ந்த நிலையை அடைவாய் என்பதுதான் உண்மை. என் செல்லமே, அவமானம் படும்போது அவதாரம் எடு. அவமானம் படும் பொழுது அவதாரம் எடு. வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு. புண்படுகின்ற போது புன்னகை செய். வாதாடுவதை விட்டு வாழ்ந்து காட்டு. ஏனென்றால் உன் வெற்றிதான் இந்த உலகின் உன் அடையாளம். நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு. எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள். எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் பெற்றுக்கொள். ஏனென்றால் அனுபவம் இருக்கிறதா? அனுபவமே நல்ல ஆசான் என் செல்லமே. அதே நேரத்தில் எப்போதும் பயத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்தித்துப் பார். இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது ஆபத்து உன்னை என்ன செய்யும்? கவலைப்படாதே. சில நேரங்களில் முருகா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று என்னிடத்தில் கேட்கிறாய், புலம்புகிறாய். நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே? மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் அல்லவா? அதே போலத்தான் நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைக்க மாட்டான். இதுவும் கடந்து போகும். எந்த தீதும் உன்னை அண்ட விட மாட்டேன் இந்த முருகப்பெருமான் என்பதை நீ மனதிற்குள் நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நமது கௌரவம், மகிழ்ச்சி, மதிப்பு, மானம், மரியாதை, வாழ்க்கை அனைத்தும் நமது நாக்கின் நுனியில்தான் உள்ளது. வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. கவனமாக பேச வேண்டும். அதீதமாக யாரிடத்திலும் பழக வேண்டாம். எல்லோரிடத்திலும் அளவாக பழகு. அதீதமாக பழகினால் அவர்கள் உன்னை விட்டு பிரியும் பொழுதோ உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக அனுபவசாலியான நீ பிற்காலத்தில் வெற்றிகளை குவிக்கும் போது இதற்காகவா முன்பு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், கவலையும் பட்டோம் என்று நினைத்து நீயே சிரித்துக் கொள்வாய். நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே? நீ ஒருவருக்கு 1000 விதத்தில் உதவி செய்திருக்கலாம். ஆனால் உன்னிடத்தில் ஒரு முறை அவர்கள் குறை கண்டிருப்பார்கள். அந்த நொடியில் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்து போவார்கள். கவலைப்படாதே. கடந்த காலத்தை நீ கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உன்னை கைவிட்டு விடும். ஆகவே நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக மன நிம்மதியுடன் வாழு என் செல்லமே. எதிர்காலம் நிச்சயம் உன்னை பிரகாசமாக வரவேற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்பமும் துன்பமும், வெறுப்பு, வருத்தம், கோபம், அச்சம், இரக்கம், எதிர்பார்ப்பு என எல்லாம் கலந்துதானே வாழ்க்கை. ஒவ்வொரு அடியையும் கவனமாக எச்சரிக்கையாக எடுத்து வைக்க வேண்டிய நிலையை எதிர்கொள்பவர்கள் வாழ்க்கையில் சுமையாக கருதுவது உண்டு. எல்லா நேரமும் இனிமையாக இருக்காது. சில நிமிடங்கள் நீடிக்கும் மகிழ்ச்சி அடுத்த சில நிமிடங்களிலோ சில மணி நேரங்களிலோ சோகமாக மாறிவிடுவதுண்டு. வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை. அப்படி இருக்கையில் வாழ்க்கையை சுமையாக கருதாமல் சுகமாக கடந்து செல்வதற்கான கையாள வேண்டிய விஷயங்கள் குறித்து நான் சொல்வதெல்லாம் இப்பொழுது கவனமாக கேள். கடந்த காலத்தை மறந்துவிடு என் செல்லமே. நினைவுகளும் செய்த தவறுகளும் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. நினைவுகள் இனிமையானவை, தவறுகள் தவிர்க்க வேண்டியவை. அது மீண்டும் நடக்காதவாறு கவனமாக செயல்பட வேண்டி வழிகாட்டுபவை. அதனால் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். கடந்த காலத்திலேயே மூழ்கி இருப்பதையும் தவிர்க்க வேண்டும். மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் சுகமான நினைவுகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகரமான நினைவுகளை கொண்டு வா. அந்த மகிழ்ச்சிகரமான நினைவுகளை நினைத்து சந்தோஷப்படு, ஆனந்தப்படு. கஷ்டமான நினைவுகளை கொண்டு வந்தால் உன் மனம் மேலும் கஷ்டமாகத்தான் மாறும். அந்த சூழ்நிலைகளிலிருந்து மாறுவதற்குத்தான் கடவுள் மறதி என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறார். மறக்க கற்றுக்கொள். கசப்பான அனுபவங்களை மறப்பது கஷ்டம்தான். என்றாலும் நினைவுக்கு கொண்டு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன் கடமைதான். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், மற்றவர்கள் பாராட்டும்படியாக செயல்பட வேண்டும் என்று நிலைப்பாடு கொண்டிருப்பது சரியானது. அதற்கான இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி படிப்படியாக முன்னேற முயற்சி செய்ய வேண்டும். விடாப்பிடியாக செயல்படக்கூடாது, அடம்பிடிக்கக்கூடாது. ஏனென்றால் அது கடைசியில் நெருக்கடியான நிலைமையை வாழ்க்கையை நகர்த்த வைக்கும். சின்ன சின்ன மகிழ்ச்சியை, நிம்மதியை கூட அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். என் செல்லமே, கடந்த காலம் என்பது முடிந்து போனது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தீர்க்கமாக யாராலும் கணிக்க முடியாததுதான். ஆனால் நிகழ்காலத்தை உனக்கு உரியதாக நிர்வகித்துக் கொள்ளலாம். சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து செய்யுங்கள். மனதை இலகுவாக வைத்திருங்கள். புதிய நட்பு வட்டங்களை உருவாக்குங்கள். அவர்களிடமிருந்து புதிய விஷயம் ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சி செய். அன்றைய நாளின் செயல்பாடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு அதன்படி செயல்படுவது உனது வாழ்க்கையை இனிமையாக நகர்த்தும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆம், உனக்கான அவசரமான செய்தி, பல செய்திகளை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். இந்த முருகப்பெருமான், ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.